மா, வெளியில கிளம்பிட்டியாமா? நானும் ஆபீஸ் கிளம்ப போறேன். உனக்கு லஞ்ச் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், சாப்பிட்ரு. ம். இல்லம்மா, நேத்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் சாப்பாடு அப்படியே இருந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏமா சாப்பிடலையா? ஒரு நாள் சாப்பிடலன்னா அவனை செத்து போயிட மாட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம், இனிமே நீ வச்சுட்டு போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரி, என் பாக்கெட்டில் கேஷ் வச்சியா? மா, அது உனக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸுக்கு தேவைப்படும்னுக்காக. எனக்கு ஒன்றும் காசு ஒன்றும் தேவையில்லை. என்ன பாவம் பார்த்து பிச்சை போடுறியா? அந்தளவுக்கு ஆகிட்டேனே நான். ஆமாம், உனக்கு தான் என்ன இப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கே கௌரவ குறைச்சலாக இருக்குமே. அன்றைக்கி அப்படி தான் என் வெப்சைட்டில் போய் நீ ஜாப் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறது. உனக்கு அவ்வளோ பேர்டன் ஆகிட்டேன்ல நான். நான் எப்பவும் அப்படிலாம் சொன்னேன்? எதுவும் பேசாத. இப்போ மேடம் ஓவர் டைம் பார்க்குறீங்கல்ல, நான் ஒருத்தர் இருக்குன்றதே மறந்துட்டேன். ஏன் லேட்டாக வரீங்க லேட்டாக போகிறீங்க நான் எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா நீ தான் வேலைக்கு போறியே. பேசி முடிச்சிட்டியா? நான் கொஞ்சம் பேசவா? தேவ், ப்ளீஸ் தேவ். தேவ், தேவ், எங்கடா போன? மணி 12 ஆச்சு. ஐ வாஸ் ரியலி வரிட். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா? சரி, ஏன் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு மண்ணா இருக்கு? பீச்சில் போய் படுத்து எந்திரிச்சிட்டு வந்தால் மண்ணாதான் ஆகும். பீச்லயா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுதா? இந்நேரத்துக்கு எதுக்கு பீச்லாம் போற? அந்த பீச்சு தான் என்ன ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணது வைஷு. அந்த அலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ஏதாவது ஒரு அலை வந்து அந்த கடலுக்குள்ளே. மாமா, ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி. ஏமா இப்படிலாம் பேசுற? நீ ஏன் வைஷு சாரி கேட்குற? வேணும்னா உன் ஃப்ரெண்டு அன்னைக்கு சொல்லிச்சே, அந்த டெசிஷன் எடுத்துறேன், கரெக்டாக இருக்கும். என்னடா பேசுற நீ? தேவ், நில்லு. உன்கிட்ட பேசணும். முடியாது. நில்லு தேவ். இப்படி பேசாம போனதால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரூம் வா, உன்கிட்ட பேசணும். வந்து உட்காரு வா. நீ என்கிட்ட ஒழுங்கா பேசியே 2 மாசம் ஆச்சு தேவ். ஏதாவது கேட்டா சிடு சிடுன்னு பேசுற. நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன பார்க்குறேன், என்ன புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல வைஷு. ஆனால் நான் வேலை இல்லாமல் இருக்கிறது உனக்கு அவ்வளோ படனா இருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியுது. டெய்லி ஏதோ நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். என்னை சுற்றி எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. எங்கே இன்டர்வியூ போனாலும் ஒன்று ஓவர் குவாலிஃபைன்னு சொல்கிறான், இல்லை ஓவர் பேன்னு சொல்கிறான். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்தா நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணுது. என்னோட சும்மா இருக்கிற மாதிரி நீ என் வெப்சைட்டில் போய் ஜாப் அப்ளை பண்ணுற, கேஷ் எடுத்து என் பாக்கெட்டில் வைக்கிற. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு காசு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேனா? இல்லை நானாக தான் வந்து எடுத்துக்க மாட்டேனா? அப்போது உன் கையால் காசு வாங்குறது கேவலம்னு சொல்லாமல் சொல்கிறியா? இது எல்லாத்துக்கும் மேலே நீயும் உன் ஃப்ரெண்டும் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு பேசினீங்க தெரியுமா? ஏப்பா, ஏன்டா உயிர் வாழ்கிறோன்னு தோணிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல வைஷு. சந்தோஷமாக வாழவும் முடியல, பிரிஞ்சு வாழ யோசிக்கவும் முடியல. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் மொத்த லைஃப்பையும் உன்னை சுற்றி தான் பில்ட் பண்ணியிருக்கேன்னு. எனக்கு சத்தியமாக தெரியல. டெய்லியும் உன்கிட்ட சண்டை போட்டு நீ போனதுக்கப்புறம் அவ்வளோ அழுது இருக்கு. இங்கே தான் பசங்க ஓப்பனாக இருக்க கூட உரிமை இல்லையே. என்ன பண்ணுறது? நீ 2 மாசமா ஏதோ மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல தேவ். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன்,
ஒன்னா உட்காந்து பேசலாமா சரியாயிடும்னு. அப்படி பேசிருந்தா இந்த எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்தே இருந்திருக்காது. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பேசினதை சொன்னியே, நான் அவகிட்ட என்ன பேசினேன்னு முழுசா கேட்டியா? நான் சொல்றத கேளு. சீக்கிரமே ஒரு டெசிஷன் எடு. நீதான் சம்பாதிக்கிறல்ல, உனக்கு என்ன தலையெழுத்தா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு? என்ன கேவலமான மைண்ட் செட் உனக்கு? கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாம பேசுற. ஆமா, இப்ப அவனுக்கு வேலை இல்ல, எனக்கும் அவனுக்கும் நிறைய சண்டை வருது. அதுக்காக அன்பை காட்டவோ கோபத்தை காட்டவோ நான் மட்டும் தானடி அவனுக்கு இருக்கேன். என்ன சொன்ன? வேலை இல்ல, சோ டிவோர்ஸ் பண்ணிடா. இப்ப இதுவே எனக்கு வேலை இல்லாம இருந்தா இந்நேரம் வேண ராணி மாதிரி வச்சிருப்பான். அந்த நிலைமை இப்ப அவனுக்கு இருக்கு. நான் அவனை இப்ப ராஜா மாதிரி தான் நடத்தணும். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, இந்த ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள மத்தவங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தேவையில்லாம எங்களுக்குள்ள நடந்த சண்டைய உங்ககிட்ட சொன்ன பத்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அண்ட் நான் பண்ண தப்ப புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு போனை வெயின்மே எனக்கு காலே பண்ணாத. இதாண்டா பேசணும். எப்படி தேவ் உன்னை நான் விட்டு கொடுத்து பேசுவேன்னு நினைச்ச? அன்னைக்கு என்ன சொன்ன? ஆபீஸ்ல ஓவர் டைம் பாக்குற, இஷ்டத்துக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு வரேன்னு. அதுவும் நான் உனக்காக தான் பண்றேன். என் ஆபீஸ்ல இப்ப சிச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை. ஓவர் டைம் பார்த்தாதான் ஜாப் செக்யூரா இருக்கும்னு. எனக்கு ஜாப் போறத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு ஜாப் போயிடுச்சுன்னா உடனே வர வழி இல்லாம உனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ஜாப் போய் உக்காந்துருவ. அதனாலதான் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணதெல்லாம் நான் ரொம்ப கேஷுவலா பண்ணேன்டா. எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லி அப்புறம் நீ அப்ளை பண்ணுன்னு? ஆல்ரெடி உன் பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கு, பார்த்த உடனே அப்ளை பண்ணிடலான்னு. ஆனா சத்தியமா நீ இவ்ளோ கஷ்டப்படுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. அண்ட் ஒத்துக்கிறேன், காசு வச்சது தப்புதான். ஆனா என் மைண்ட்ல சத்தியமா தப்பா எதுவுமே இல்லடா. உனக்கு என் மேல ஏதாவது கஷ்டம் இருந்தா கூப்பிட்டு 2 வார்த்தை திட்ட கூட செஞ்சிரு. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாம இருக்காதுடா. உனக்கு ஜாப் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய விஷயமா கூட தெரியல. ஆனா அந்த 2 மாசமா யாரோ மாதிரி என்கிட்ட டிஸ்டன்ஸா இருக்கதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுது. வேஷு, அழாத வேஷு. சாரிடி, எல்லா தப்பும் என் மேலதான். எதையும் முழுசா புரிஞ்சுக்காம அவ்வளோ முட்டால இருந்திருக்கேன் நானு. உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கேன்னு நினைச்சாலே எனக்கு என் மேலே கோவம் வருது. சாரிடி தங்கம். இல்ல தேவ், நீ சொன்னது கரெக்ட் தான். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு வேலை இல்லாதப்போ பார்த்து பார்த்து உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பண்ண விஷயம் தான் உன்னை ஹர்ட்டே ஆக்கியிருக்கு. ரொம்ப சாரிடா. நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்க கையை வெட்டா பிரிஞ்சிருவோன்னு பயந்துட்டு ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டோம் போல. அதான் கொஞ்சம் வலிச்சிருச்சு. போடா, அதோட அன்னைக்கே சொன்னல, கண்ணு வைக்காத நம்மள பார்த்துன்னு. இப்ப பாரு எப்படி இருக்கும்னு. இங்க பாரு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட் எவ்ரிதிங். 2 months பேக் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி நம்ம அகைன் மாறுவோம். லவ் யூ. சொல்லிக்கிட்டே இருறேன். போ, வெக்கமா வருது. எப்பவும் சாரி கட்டினா தானே வைக்கப்படுவேன். இன்னைக்கு என்ன புதுசா? தெரியல, பார்த்தாலே வெக்கமா வருது. இல்ல, நீ அந்த பக்கம் திரும்பிக்கும். சரி, தூங்கலாமா? நான் நிம்மதியா தூங்கி 2 மாசம் ஆச்சு. சரி, வா மடியில படுத்துக்கோ. என் கண்கள் தூங்கும் நேரத்தில் என் கனவாய் வந்தாய்.
கையில் என்னை கட்டி சென்றாய். என் உயிரோடும் நிமிடம் எதிலும் நீயே சேர்ந்தாய்.